60 லிட்டர் கலவை இருக்கு. கலவைனாவே 2 பொருள் 3 பொருள் கலந்தாதான் அது கலவை. இது 60 லிட்டர் மிக்சருக்குள்ள பாலும் தண்ணியும் கலந்துருக்கு. அந்த 60 லிட்டருக்குள்ள பாலும் தண்ணியும் எவ்வளவு லிட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா 2:1 ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 60 லிட்டருக்குள்ள 2:1 ரேஷியோனா 3 பங்கா பிரிச்சிருக்காங்க. 3 பங்கா போட்டீங்கன்னா 20 லிட்டர். அப்ப ஒரு பங்கோட வேல்யூ 20 லிட்டர்னா மில்க் வந்து 40 லிட்டர், வாட்டர் வந்து 20 லிட்டர். அப்ப 60 லிட்டர் கலவையில 40 லிட்டர் பாலும் 20 லிட்டர் தண்ணியும் இருக்குன்னு சொல்லி அவங்களே ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்க 2:1 ரேஷியோன்னு சொல்றாங்க. நாம என்னன்னா 3 பங்கா பிரிச்சிருக்காங்கன்னா 2 பங்கோட வேல்யூ 40, ஒரு பங்கோட வேல்யூ 20ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரேஷியோ வந்து 1:2 மாறப்போகுது அப்படின்னா எவ்வளவு லிட்டர் தண்ணி உள்ள ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தண்ணியை தான் ஆட் பண்ண போறாங்க. 2:1 1:2 தண்ணியை ஆட் பண்ணா இந்த ரேஷியோ 1:2 மாறும்னு கேட்குறேன். பால் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. ஓகேவா? பால் கான்ஸ்டன்ட்னா பால் இங்க 40 லிட்டரா, இங்கேயும் இந்த 1 ரேஷியோ இங்க 2 ரேஷியோ வரும்போது 40 லிட்டர் இருக்கு, 1 ரேஷியோ வரும்போது 40 லிட்டர். பால் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். தண்ணியை தான் புதுசா ஆட் பண்ண போறாங்க. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க 2 ரேஷியோ 40னா 1 ரேஷியோ 20 அப்படின்னு சொல்லி பாதி போட்டுக்கலாம். 1 ரேஷியோட வேல்யூ 40னா 2 ரேஷியோட வேல்யூ 80ன்னு சொல்லி போட்டுக்கலாமா? அப்படின்னு சொல்லி சிம்பிளா போட்டுக்கலாமா? அப்ப இங்க 20 லிட்டர் இருந்த தண்ணி இங்க என்னவா இருக்கு? 80 லிட்டரா மாறி இருக்கு. அப்ப எத்தனை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிருக்காங்க? 60 லிட்டர் தண்ணிய ஆட் பண்ணிருக்காங்க. என்ன எப்படி நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, பால் வந்து இங்க கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, எவ்வளவு லிட்டர் தண்ணி கலந்தா 1:2 ரேஷியோவா மாறுன்னு கேட்கிறாங்க. அப்ப பால் புதுசா ஆட் பண்ண போறது இல்ல, இங்க இருக்கிற பால்னா இங்கேயும் இருக்கும். அப்ப 2 ரேஷியோ இருக்கும் போது இருக்கிற 40 லிட்டர் இங்க 1 ரேஷியோவா மாறுது. 1 ரேஷியோட வேல்யூ 40 லிட்டர்னா இங்க ஆப்போசிட்ல 2 ரேஷியோட வேல்யூ அப்படியே டபுள் ஆகும், 80 லிட்டர் ஆகும். ஆனா தண்ணி இங்க 20 லிட்டர் தான் இருந்தது, புதுசா வர ரேஷியோல 80 லிட்டரா இருக்கு. அப்ப 60 லிட்டர் தண்ணிய நாம ஆட் பண்ணிருக்கோம். அதுதான் ஆன்சரு. அப்ப 60 லிட்டர் மிக்சர்ல மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ 2:1. இதுல புதுசா 60 லிட்டர் தண்ணியை கலந்தா இந்த ரேஷியோ 1:2 மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுலயே பாருங்க 2:1 அப்படிங்கும் போது 40 லிட்டர் 20 லிட்டர் மில்க் வாட்டர் இருக்கு. ஸோ இது 40 லிட்டர் அப்படியே தான் இருக்க போகுது. இதுல இன்னும் பிளஸ் 60 லிட்டர் கலந்தா இங்க வந்து 80 லிட்டரா மாறிடும். இதோட ரேஷியோ 1:2. ஓகேவா? இப்போ 60 லிட்டர் தண்ணி கலந்தா இந்த ரேஷியோ 1:2 மாறின்னு சொல்லிட்டு சிம்பிளா போட்டுடலாம்.